ஜாதக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடக லக்னத்தை பற்றி, கடகத்தை பற்றியும் எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். இந்த கடகத்தில் இந்த மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கிரகங்கள், அதாவது அந்த என்னென்ன நட்சத்திரங்கள், என்னென்ன கட்டங்கள், என்னென்ன கிரகத்தில் இருக்குதோ, நட்சத்திரங்களை பற்றி பேசலாம், நட்சத்திரம் பற்றி பேசலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ அந்த கடகத்தில் பிறந்துட்டா, கடகத்தில் இந்தந்த கட்டங்களில் என்னென்ன கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் நன்றாக வேலை செய்யும், அது இருக்குங்க. இப்போ கடகத்தை பற்றி பொதுவான ஒரு பார்வைகளை கவனிச்சுட்டு பலனோடு சேர்ந்தால் இது கொஞ்சம் நல்ல சௌரியமாக இருக்கும். கடகம், அப்போ கடகத்தில் இன்னைக்கு கடக ராசியில் சுக்கிரனும் புதனும் தங்கி இருக்கிறார்கள். அதான் ராஜகிரகங்களை முன்னிட்டு தான் பலனை பெருசாக நினைவு பண்ணும். இது மாத கிரகங்கள், வார கிரகங்கள், சந்திரன் இதை வச்சு பலன் பேசினா அதிகமாக இருக்காது. அது தின பஞ்சாங்கமாக போயிடும், வார பஞ்சாங்கமாக போயிடும். நம்ம பொதுவாக இன்றைக்கி லக்னத்தை எடுத்துருக்கோம். இன்றைக்கி தேதிக்கு 25/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு பூர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கடகத்தில் சுக்கிரன் புதன் இருக்காங்க. அப்போ கடகத்தில் பிறந்தவங்க நல்ல குணாதிசயத்துடன் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு போகிறவர்களாகும். ஆனால் ஆண் குழந்தையாக இருந்தால் தகப்பனார் ஸ்தானங்கள் வேலை செய்யாது. கடக லக்னத்தில் உதிச்சிட்டாங்களா அவங்களுக்கு தகப்பனார் ஸ்தானம் வேலை செய்யாது. குடும்பஸ்தானங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லக்னத்துக்கு 12 குரு. இப்போ லக்னத்துக்கு 12 குருனா சுப செலவுகள், சுபமான செலவுகள் பூரா வந்துக்கிட்டே இருக்கும். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது இந்த லக்னத்துக்கு, இந்த ஜாதகத்துக்கு ஆதாரம் சொல்லக்கூடியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் லக்னத்துக்கு புதன் அப்படின்னும் போது இந்த லக்னத்தில் இன்றைய கோச்சாரங்களில் இன்றைய கட்டத்துக்கு புதன் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்புகள் இல்லை. அதான் இவங்க தூரம், குடும்பத்தை விட்டு பிரிவது, 3-12 ஒன்று சேர்ந்து புதன் திசை இந்த இடத்துல நடந்து கொண்டு இருந்தால் 3-12 வேலை செஞ்சுன்னா தூரத்தில் வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே போவது, இந்த மாதிரி கட்டங்களுக்கு, அந்த கட்டங்களுக்கு அந்த புதன் திசை நடந்தால் அந்த மாதிரி ஏற்படும். 2ல் சூரியன் சந்திரன் கேது. 2ல் சூரியன் சந்திரன்னா இந்த கடக லக்னத்துக்கு ஆகாத இடங்களில் இந்த சந்திரன் போய் உட்கார்ந்துருக்காரு. கடக லக்னத்துக்கு ஆகாத இடங்களில் சந்திரன் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா சூரியன் 2ஆம் குடும்பஸ்தானங்கள் இந்த ஆவணி மாதங்கள் சரியாக இருக்காது. காசு பணங்கள் தட்டுப்பாடு இருக்கும். 3ல் செவ்வாய். 3ல் செவ்வாய் இருந்தால் சகோர ஸ்தானங்கள் போன்ற ஸ்தானங்களில் கெட்டி இருக்காது. இந்த லக்னத்துக்கு அஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் போச்சுன்னா இந்த லக்ன